சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏத்தர் எனர்ஜி நிறுவனத்தோட ரிஸ்தா எஸ் மற்றும் ஆம்பியர் நிறுவனத்தோட நெக்ஸஸ் EX அப்படிங்கிற இந்த ரெண்டு வாகனங்களை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வாகனங்களையும் ஒப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வாகனங்களுமே ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டராக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரே விலையில் இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்குது. சமீபத்தில் தான் இந்த வாகனங்களை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு வாகனங்களோட பெயரை நான் திரும்ப உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுனால ஏத்தர் ரிஸ்தா எஸ் வாகனத்தை எஸ் அப்படின்னும் ஆம்பியர் நெக்ஸஸ் EX வாகனத்தை EX அப்படின்னும் குறிப்பிடுறேன். எஸ் வாகனத்துடைய சர்டிஃபைட் ரேஞ்ச் 123 கிலோமீட்டர், EX வாகனத்துடைய சர்டிஃபைட் ரேஞ்ச் 136 கிலோமீட்டர். எஸ் வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரியுடைய கெப்பாசிட்டி 2.9 kWh திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக். EX வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி 3 kWh திறன் கொண்ட லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக். எஸ் வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர், EX வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 93 கிலோமீட்டர். எஸ் வாகனத்துடைய பீக் பவர் 4.3 கிலோவாட்ஸ், EX வாகனத்துடைய பீக் பவர் 4 கிலோவாட்ஸ். எஸ் வாகனத்தில் PMS மோட்டர் பொறுத்திருக்கிறாங்க, மிட் மவுண்டடாக பொறுத்திருக்கிறாங்க, பெல்ட் டிரைவ் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. EX வாகனத்துலேயும் மிட் டிரைவ் மோட்டர் பொறுத்திருக்கிறாங்க. ஆனால் மோட்டர் டைப் என்ன அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டெப் பெல்ட் புள்ளி கியர் டிரான்ஸ்மிஷனாக கொடுத்துருக்குறாங்க. கிரேடபிலிட்டி ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா எஸ் வாகனத்துக்கு 15 டிகிரி, EX வாகனத்துக்கு 16 டிகிரி. சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா எஸ் வாகனத்துக்கு 350 வாட்ஸ், EX வாகனத்துக்கு 15 ஆம்ப்ஸ். பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆகிற நேரம் எஸ் வாகனத்துக்கு 8 மணி நேரம் 30 நிமிடங்கள், EX வாகனத்துக்கு 3.3 மணி நேரங்கள். ரெண்டு வாகனங்கள்லையுமே அலாய்வீல்களை பொறுத்திருக்கிறாங்க. டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ் வாகனத்தில் முன்புற டயர் 90/90 12 இன்ச் அப்படிங்கிற அளவுலையும், பின்புற டயர் 100/80 12 இன்ச் அப்படிங்கிற அளவுலையும் கொடுக்குறாங்க. EX வாகனத்தில் முன்புறம் மற்றும் பின்புற டயரோட சைஸ் 90/90 12 இன்ச் அப்படிங்கிற அளவில் கொடுக்குறாங்க. ரெண்டு வாகனங்களுடைய பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா முன்புறம் டிஸ்க் பிரேக்கும் பின்புறம் ட்ரம் பிரேக்கும் பொறுத்திருக்கிறாங்க. எஸ் வாகனத்துடைய முன்புற சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன், பின்புற சஸ்பென்ஷன் மோனோசாக் சஸ்பென்ஷன். EX வாகனத்துடைய முன்புற சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன், பின்புற சஸ்பென்ஷன் டூயல் காயில் சஸ்பென்ஷன். ரெண்டு வாகனங்கள்லையுமே லைட்டிங் சிஸ்டம் LED லைட்டிங் சிஸ்டமாக கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எஸ் வாகனத்துக்கு 165 mm, EX வாகனத்துக்கு 170 mm. எஸ் வாகனத்தோட பேட்டரியுடைய வாரண்டி பார்த்தோம் அப்படின்னா 3 வருடங்கள் அல்லது 30,000 கிலோமீட்டர் உத்திரவாதம் கொடுக்குறாங்க. ப்ரோ பேக் மூலமாக நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் வாங்கிக்கிட முடியும். EX வாகனத்துக்கும் பேட்டரியுடைய வாரண்டி 3 வருடங்கள்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறத குறிப்பிடலை. அதே மாதிரி இவங்களுக்கு 2 வருடங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆப்ஷனும் இருக்குது. எஸ் வாகனத்துக்கான ப்ரீ புக்கிங்கான அமௌண்ட் 1000 ரூபாய், EX வாகனத்துக்கான ப்ரீ புக்கிங்கான அமௌண்ட் 10,000 ரூபாய். எஸ் வாகனம் 3 விதமான வண்ணங்களில் கிடைக்குது, வெள்ளை, கருநீலம் மற்றும் சாம்பல். EX வாகனம் 4 விதமான வண்ணங்களில் கிடைக்குது, வெள்ளை, சாம்பல், வான நீலம் மற்றும் சிவப்பு. இந்த ஏத்தர் ரிஸ்தா எஸ் மற்றும் ஆம்பியர் நெக்ஸஸ் EX இந்த ரெண்டு வாகனங்களுடைய ஆரம்ப விலை 1,10,000 ரூபாய். ஏத்தர் நிறுவனம் அவங்களுடைய ரிஸ்தா எஸ் அப்படிங்கிற வாகனத்தை இந்த 2024 ஜூன் மாதம் டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆம்பியர் நிறுவனம் அவங்களுடைய நெக்ஸஸ் EX வாகனத்தை இந்த மே மாதம் இறுதிக்குள்ளே டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு வாகனங்களில் உங்களுக்கு எந்த வாகனம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை எப்படி குறிப்பிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏத்தர் ரிஸ்தா வாகனம் பிடிச்சிருந்தது அப்படின்னா AR அப்படின்னு குறிப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆம்பியர் நெக்ஸஸ் வாகனம் பிடிச்சிருந்தது அப்படின்னா AN அப்படின்னு குறிப்பிடுங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.